வணக்கம் வியூவர்ஸ். நாளைக்கு நம்மளோட 76வது குடியரசு தினத்தை கொண்டாட போறாங்க. இந்த தருவாயில நிறைய பேருக்கு இண்டிபெண்டன்ட் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் இருக்க டிஃபரன்ஸே தெரியல. பட் இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது அதுக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு தெரியும். நாளைக்கு நீங்க கொண்டாடும் போது கண்டிப்பா ரிபப்ளிக் டே எதுக்காக கொண்டாடுறோம் தெரிஞ்சுட்டு கொண்டாடியும். பட் சில பேர் கேட்கலாம், அது தெரிஞ்சுட்டு கொண்டாடுனா என்னப்பா லீவ் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். பட் இந்திய ரகையை நம்ம எல்லாருமே கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தெளிவான வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம குடியரசு தினம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க 1947 இந்தியாவோட நிலைமை என்ன, அதுலயும் முக்கியமா பல பேர் உயிர் தியாகத்தாலையும் பல போராட்டங்களுக்கு பிறகும் கிடைச்ச அந்த சுதந்திரம் சந்தோஷமா நான் கொண்டாடணுமான்னு சொன்னா கிடையாதுங்க. அதுக்கு அடுத்ததான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து, அதுலயும் முக்கியமா பிரிவினைகள், அதுலயும் பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போனதா இருக்கட்டும். இதெல்லாம் கேள்விப்பட்ட காந்தி எவ்வளவு கஷ்டப்பட்டதா உங்க எல்லாருக்கும் வரலாற்று தெரியும். அதுக்கு அடுத்தது பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்து இதெல்லாம் தீர்க்கணும்னா ஒரே ஒரு விஷயம், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமைக்கணும். இது ஆல்ரெடி இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா அதுபடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி அது பிரிட்டிஷோட ரூல்ல இருந்ததால அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் மட்டும்தான் இருந்ததே தவிர அப்ப மொத்தம் 579 ஸ்டேட்ஸ் இருந்ததுங்க. அதுல பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஒரு 17 ஸ்டேட்ஸும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சொல்லப்படுற 562 ஸ்டேட்ஸ் இருந்ததுங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா என்னன்னு கேட்கலாம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ராஜாக்களாலும் நவாப்புகளாலும் மகாராஜாக்களாலும் ஆட்சி செய்த பகுதிகளை தாங்க. மொத்தம் 579. இத்தனை ஸ்டேட்ஸை ஒன்றிணைச்சு இந்தியான்னு ஒண்ணு உருவாக்கணும். எவ்வளவு பெரிய விஷயங்க. அதுலயும் யாருக்குமே பாரபட்சம் இல்லாம ஈக்குவாலிட்டியோட பல சட்டங்களை அதுல புகுத்தணும் அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த டிராப்டிங் கமிட்டி ஒன்னு உருவாக்குறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்த டிராப்டிங் கமிட்டியோட தலைவர் யாருன்னு தெரியுமா? உங்க எல்லாருக்குமே பிடிச்ச B.R. அம்பேத்கர் தாங்க. அவருக்கு கொடுத்த இந்த கடினமான ஒரு விஷயம் தான், இதுக்காக அவர் பல வருடங்கள் போராடுறாருங்க. ஒரு அசம்பிளிலும் போய் ஒரு செஷன்லயும் அவரோட கருத்துக்களையும் அவரோட குழுவினர் கூடுற கருத்துக்களையும் விவாத மேடையில போட்டு அதுல வர நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா அதுல ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவரு ஆணித்தரமா நம்பினாரு. அது மட்டும் இல்லாம மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற நபர் ஒருவரால தான் மக்கள் ஆட்சி செய்யப்படணும்னு சொல்ற முக்கியமான ஒரு கருத்து. டெமோக்ரட்டி கண்டிப்பா இறங்கவே கூடாது. மக்களுக்கு அவங்களுக்கான ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். எல்லாருக்குமே அவங்க ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் சொல்றது ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா அந்த கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறாங்க. அதனாலதாங்க நான் இன்னைக்கு உங்களோட பேசும்போது தெளிவா என்னால எதையும் மறைச்சு பேசாம தெளிவா ரைட் டு ஸ்பீச் சொல்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குங்க. நம்மளுக்கான டியூட்டிஸ் என்ன, நம்ம கண்டிப்பா இந்த இந்தியாவில வாழ்றோம்னா நம்மளுக்கான டியூட்டிஸ் எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதா இருக்கும், ஸ்டேட்ஸுக்கான உரிமைகள், யூனியன் டெரிட்டரிக்கான உரிமைகள், யூனியன் கவர்மெண்ட் என்ன, அது மாதிரி பல விஷயங்களை இந்த கான்ஸ்டிடியூஷன்ல புகுத்துனாங்க. அதை எழுதி முடிக்க அவங்களுக்கு எடுத்துக்கிற வருடங்கள் எவ்வளவு தெரியுமாங்க? 3 வருடங்கள் கிட்டங்க. எப்ப இந்த டிராப்டிங் கமிட்டி உருவாச்சுன்னா 29 ஆகஸ்ட் 1947 அப்ப ஆரம்பிச்சு B.R. அம்பேத்கர் குழு முடிஞ்ச அளவு அது ரொம்ப செம்மையா முடிச்சு 26 நவம்பர் 1949 அதுக்கான ஒரு டிராப்ட் அசம்பிளில பப்ளிஷ் பண்றாங்க. அது ஃபைனலைஸ் ஆகி அடாப்ட் ஆகுது. மொத்தம் இருந்தது அந்த காலகட்டத்தில் அசம்பிளில மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 299 பேருங்க. அதுல 284 பேர் இதை அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ண அடுத்த நிமிஷமே இது அடாப்ட் பண்ணப்படுது 26 நவம்பர் 1949. அதுக்கு பிறகு இத சட்டமா அடாப்ட் செய்யப்படுதுங்க. அதுல மொத்தம் 395 ஆர்டிகல்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தாங்க லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அந்த காலகட்டத்துல கருதப்பட்டது. அதுக்கு மேல இன்னும் 470 மாறினாலும் இன்னைக்கு வரைக்குமே லாங்கஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கருதப்படுதுங்க. ஏற்றப்படுற நாள் தாங்க 26 ஜனவரி 1950. அதை தாங்க இன்னைக்கு நம்ம ரிபப்ளிக் டேவா கொண்டாடுறோம். டவுட் வரலாம், அது என்ன ஸ்பெசிபிக்கா 26 ஜனவரி? அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அது என்னன்னா 1935 26 ஜனவரியில லாகூர்ல ஒரு செஷன்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா பூரண சுராஜ் அப்படின்னா என்ன, முழுமையான சுதந்திரம் அப்படின்னு சொல்றது. அந்த முழுமையான சுதந்திரம் அவங்க நினைச்சது என்னன்னா நமக்கான நாடு, நமக்கான சட்டங்க திட்டங்கள் அப்படின்னு கொண்ட ஒரு முழுமையான ஒரு நாடா நம்ம நாடு மாறணும். நடந்தது இல்லைங்க அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல எப்ப நடந்தது அந்த டேட்டை தான் 26 ஜனவரி 1950 அதை அமலுக்கு கொண்டு வராங்க. அதுதாங்க இன்னைக்கு நீங்க பாக்குற அரசியல் அமைப்பு சட்டம். எஸ், இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த அந்த நாள் தாங்க 26 ஜனவரி 1950. எவ்வளவு முக்கியமானது நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த அரசியல் அமைப்பு இல்லாம இருந்த எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கொடூரமா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணதோட இன்னும் நம்ம மோசமான நிலைமைக்கு போயிருக்கோம். பட் இப்ப காலகட்டத்துல இந்த கான்ஸ்டிடியூஷன் உடைக்க நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. பட் நம்ம மக்களாகிய நம்ம அதை எதிர்த்து நம்ம நிறைய போராடணுங்க.
எந்த காரணம் கொண்டு நம்மளுக்கு எதிரான கான்ஸ்டிடியூஷன்ல எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கு. ஏன்னா நம்ம சுதந்திர டெமோக்ராட்டிக் இந்தியாவில் இருக்கணும், கண்டிப்பா எல்லாருமே கேட்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம கொஞ்சம் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலான பிளிங்கிங் பேஜஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல எதனா டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ்.